நான் இந்த வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, நான் சுகமாக இருப்பதான் தேவ சித்தம், நான் விசுவாசிக்கிறேன். நான் கடன் பிரச்சனையிலேயே மூழ்கி கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதான் தேவ சித்தம், அதான் வாக்கு தத்துவம், நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் தோல்வி அடைவதில்லை, ஜெயம் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், அதான் தேவ சித்தம், நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் குழந்தை இல்லாமல் நிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் இருப்ப தேவ சித்தம் அல்ல, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சந்ததியை பெருக பண்ண விரும்புகிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம், இதை விசுவாசிச்சிங்கன்னா ஈஸியா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சரீர வியாதியின் வேதனையில் துவண்டு அதிலிருந்து சுகம் பெற முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? எத்தனையோ மருத்துவர்களிடம் சென்று சுகம் பெற முடியாமல் பணம் செலவழிந்து போனதுதான் மிச்சம், அதில் வியாதி சுகமாகவில்லையே என்று சோர்ந்து போன நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு சுகம் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்காக சிலுவையில் தன் சொந்த இரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை குணமாக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். இதை நீங்கள் விசுவாசித்தால் போதும், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசத்தோட நீ என்ன கேட்பியோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவ என்று ஆண்டவர் சொல்றார். விசுவாசமுள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அப்போ அவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட தான் கேட்கணும், அப்போ தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தவறான இடத்துல நீங்கள் அற்புதத்தை தேடினால் அற்புதம் நடக்காது. அப்போ அவர்கிட்ட தான் நீங்கள் அற்புதத்தை கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமுள்ள ஜெபத்தில் நீ ஜெபிக்கணும், நீ கேட்கணும், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். உனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும், நீ வேண்டிக் கொள்ளணும். எப்படி வேண்டிக் கொள்ளணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீ வேண்டிக் கொள்ளணும். இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கணும், வேண்டிக் கொள்ளணும். அது விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டாதான் நீ கேட்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். சுகத்தை பெறுவீங்க, விடுதலை பெறுவீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க.
அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். கஷ்டமாகவே நினைக்காதங்க, சுலபமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஒரே ஒரு காரியம். நீ காணிக்க வச்சிருக்கிறியா, எனக்கு என்ன கொண்டு வந்த, பணம் தருவியா, ஒன்று அவர் கேட்கல. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, விசுவாசிக்கிறியா, விசுவாசம் இருக்குதா, அது ஒன்று தான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, 2 குருடர்கள் கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று. இயேசு என்ன சொல்றாரு? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறியா, என் வல்லமை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். விசுவாசிக்கிற ஆண்டவரன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அற்புதமான சுகம், அவ்வளோதான், கஷ்டமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, விசுவாசம். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ இயேசுவனிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்ளுவாய். இதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். சரி, எதை நம்ம விசுவாசிக்கணும், என்ன விசுவாசிக்கணும், அதை குறித்து தான் சில வசனத்தை சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நான் சுகமாய் இருப்பதை விரும்புகிறார், ஆரோக்கியமாய் இருப்பதை விரும்புகிறார், ஆசீர்வாதமாய் இருப்பதை விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கணும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகுகிறார். வியாதியஸ்தரை பார்த்து இயேசு மனதுருகி, ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில் கஷ்டப்படுறாங்களே, மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்த எல்லாரையுமே குணமாக்கினார். கொஞ்சம் பேரை குணமாக்கினார் என்று சொல்லவில்லை, எல்லாரையும் இயேசு குணமாக்கினார் என்பதாய் பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகியிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அவங்கள வியாதியாயிருந்தவர்களை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவங்களை சுஸ்தமாக்கினார். இல்லை, இந்த வியாதியை தான் என்னால் சுகமாக்க முடியும், இது கேன்சர்லாம் சுகமாக்க முடியாது, இது டயபெட்டிக்ன்றீங்க, சுகர்ன்றீங்க, அதெல்லாம் சுகமாக்க முடியாது, அப்படி இயேசு சொல்லவில்லை. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி ஜனங்களை சுகமாக்கினார். அப்போ முதலாவது, நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார். நான் இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. டயபெட்டிக் வியாதி, சுகர் வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அது தேவ சித்தம் அல்ல. நான் சுகமாயிருப்பதான் தேவ சித்தம். என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வலி, இந்த வேதனை, இதோடு நான் வாழ இயேசு விரும்பவில்லை. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். முதல்ல அந்த விசுவாசம். ரெண்டாவது, என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுகமடைவதற்காக சிலுவையிலே உங்களுடைய நோய்களை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசிக்கணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்து தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இது எப்படி நீங்கள் விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து தாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி, அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், அல்லது ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், அல்லது நுரையீரல் பாதிப்பாக இருக்கலாம். எந்த வியாதியானாலும்
அந்த வியாதியை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். உன்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு வீக்னஸ் இருக்குது, என்னால் பலனா இருக்க முடியல, சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை, ஒரு வியாதி இருக்குது, என்னுடைய நுரையீரலில், என்னுடைய கர்ப்பப்பையில், அல்லது என்னுடைய கிட்னியில், அல்லது என்னுடைய வயிற்று பகுதியில், எலும்பில், நரம்பில் ஒரு வியாதி வலிக்குது, வேதனையாக இருக்குது. வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வலிகளை, இந்த வேதனைகளை, அந்த பலவீனங்களை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார். எதுக்காக அவர் சுமக்கணும்? உங்களை குணமாக்குவதற்காக, உங்களுடைய வியாதியை மாற்றுவதற்காக சிலுவையில் உங்களுடைய நோய்களை சுமந்து விட்டார். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கணும்? இன்றைக்கு இப்போ என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுகமாயிருக்க அவர் விரும்புகிறதுனால எனக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் என் நோய்களையும் பலவீனங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து முடித்து விட்டார். இனி நான் இதை சுமக்க தேவையில்லை. இந்த வலியை நான் இனி சரீரத்தில் சுமக்க அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு பதிலாகத்தான் சிலுவையிலே இந்த நோய்களை வலிகளை சுமந்து முடித்து விட்டார். இந்த விசுவாசம். அப்போ மூன்றாவது நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு இப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்குமா? இயேசு சுகம் தருவார், அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல சுகம் கிடைக்குமா? இதுதான் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், இதுதான் உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல சுகமாவீர்கள்.